திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த புத்தானத்தம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத வெறுப்பை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மத வெறுப்பை திணிக்கும் வகையில் புத்தானத்தம் பகுதியில் பேசிய RSS உள்ளிட்ட அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் தமீம் அன்சாரி, தமிழ் மாநில பேச்சாளர் முபாரக் அலி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் குறித்த முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வாகன ஓட்டுநர்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரி தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பர நகரில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்க மாவட்ட தலைவர் பட்டுராஜன் முன்னிலை வகித்தார். மாநில செயற்குழு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் தலைமை வகித்தார். மேலும் செயலாளர் மதன்குமார், துணைத் தலைவர் கணேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உள்ள 24 மணி நேர அவசர சிகிச்சை மருத்துவமனையில் கள்ளநத்தம் கிராமத்தை சேர்ந்த பாலுசாமி என்பவரை சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். அப்போது மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் செவிலியர்கள் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாலுசாமி தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையில் போராட்டம் நடத்தினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மருத்துவமனையில் உயிரிழந்தவரின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 மணி நேரமாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் உடல் மருத்துவமனை வாயிலில் வைக்கப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேலூர் மாவட்டம் கீழ் அரசம்பட்டு மற்றும் கோவிந்தரெட்டிப்பாளையத்தில் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. 2 இடங்களில் தலா 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று ஓடின. அந்த வகையில் நடைபெற்ற எருதுவிடும் விழா அரசு அனுமதியின்றி நடத்தப்பட்டது. இந்நிலையில் கோவிந்தரெட்டிப்பாளையத்தில் அனுமதியின்றி நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் காளை முட்டியதில் சுப்பிரமணி என்பவர் பலத்த காயத்துடன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் கீழரசம்பட்டில் நடைபெற்ற விழாவில் ஒரு காளை மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவொற்றியூர் தாங்கல் தியாகராயபுரத்தை சேர்ந்த ஹரிப் என்பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 10 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் கதவை தட்டி அவரை அழைத்துச் சென்றுள்ளனர். யார் என்று ஹரிப் மனைவி கேட்டபோது காவல்துறை என்று தெரிவித்துள்ளனர். உடனடியாக திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு எனது கணவர் விசாரணைக்கு அழைத்து வந்துள்ளதாக மனைவி சையத் அலி பாத்திமா சென்று கேட்டுள்ளார். ஆனால் நாங்கள் யாரையும் விசாரணைக்கு அழைத்து வரவில்லை என்று காவல்துறையினர் சார்பாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கணவர் கடத்தப்பட்டுள்ளாரா இல்லை உண்மையான போலீசார் அழைத்துச் சென்றுள்ளாரா என திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் கணவரை கண்டுபிடித்து தருமாறு மனைவி புகார் அளித்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த விழுந்தமாவடி வேட்டைக்காரன் இருப்பு வரை கடற்கரையோரங்களில் இயற்கை சீற்றங்களிலிருந்து கிராமங்களை பாதுகாக்கும் வகையில் சவுக்கு மரங்கள் நடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலினால் லட்சக்கணக்கான சவுக்கு மரங்கள் சேதமடைந்து தற்போது வரை அகற்றப்படாமல் பல்லாயிரக்கணக்கான ராட்சத சவுக்கு மரங்கள் மண்ணில் கிடந்து சேதமடைந்து வருகிறது. இதனால் இனிவரும் காலங்களில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டால் தடுப்பு அரணாக விளங்கிய மரங்கள் இல்லாததால் கிராமங்களுக்கு பெரும் சேதம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. எனவே வனத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு சேதமடைந்த மரத்தை ஏலம் விட்டு மீண்டும் அதே இடத்தில் புதிய சவுக்கு மரங்கள் நட்டு கிராமங்களை பாதுகாக்க வேண்டும் என விழுந்தமாவடி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை ஆதம்பாக்கத்தில் காலை முதலே கள்ளச்சந்தையில் விற்கப்படும் மது பாட்டில்களை மதுப்பிரியர்கள் வாங்கி செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் பார் திறப்பதற்கு முன்பே சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் படுஜோராக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குவார்ட்டர் $150 முதல் $200 வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், இதற்கு வாட்டர் பாட்டில் முதல் கிளாஸ், சைடிஷ் வரை இலவசமாக கிடைப்பதால் மதுப்பிரியர்கள் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளச்சந்தையில் 24 மணி நேரமும் மது பாட்டில்கள் விற்பனை செய்வதை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற அஞ்சுவீடு அருவியில் குளிக்கும் போது இதுவரை 11 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அருவியில் பாதுகாப்பு அம்சங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட வன அலுவலர், கோட்டாட்சியர், கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், காவல்துறையினர், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் அஞ்சுவீடு அருவியில் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் அஞ்சுவீடு அருவியை தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் குளிக்கும் இடத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களும் வேலியிட்டு அடைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த பயணிகள் ரயில் காலதாமதமாக வந்ததால் ரயிலை மறித்து ரயில் பயணிகள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு ரயில்வே போலீசார் மற்றும் மதுராந்தகம் போலீசார் பயணிகளிடம் கேட்டபோது, தினம்தோறும் சென்னை வரை செல்லும் மின்சார ரயில் காலதாமதமாக இயக்கப்பட்டு வருவதால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாமல் காலதாமதமாவதால் நிர்வாக பிரச்சினை மற்றும் தங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பணிமூட்டம் காரணமாக ரயிலை வேகமாக இயக்க முடியவில்லை என்றும், குறித்த நேரத்தில் ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்ததைத் தொடர்ந்து ரயில் பயணிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் போலீஸ் சரகத்திற்கு உட்பட்ட தேவிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் டிக்சன். இவர் கிராமிய அறக்கட்டளை தலைவராக உள்ளார். இவர் தனக்கு சொந்தமான மனையில் கட்டிடம் கட்டுவதற்காக அஸ்திவாரத்திற்கு தோண்டப்பட்ட மண்ணை பவுண்டேஷன் கட்டிய இடத்தில் நிரப்புவதற்காக இயந்திரம் மூலமாக டிப்பர் லாரியில் ஏற்ற முயன்றார். இதனையடுத்து பழுகல் போலீசார் சுஜித் என்ற ஹிட்டாச்சி ஓட்டுநர் மற்றும் சுஜித் என்ற டிப்பர் லாரி ஓட்டுநர் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து வீடு கட்டுபவர்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக செயல்பட்டதாக பழுகல் காவல் நிலைய ஆய்வாளர் காளியப்பன் மற்றும் தனிப்பிரிவு காவலர் சதீஷ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவரின் தந்தை ஆமோஸ் நாகர்கோவிலின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். அவரை கோட்டாறு போலீசார் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றபோது அவரது ஆதரவாளர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.